டேய் டேய் கட்ட விளக்கமாறு தேஞ்ச செருப்பு இன்னும் கக்கூசில் இருக்க வாட்சி பிச்சு விடு. நீனும் வரி செலுத்துற, நானும் வரி செலுத்துறேன். பிறகு என்ன புடுங்கி நீ பெரும்பான்மை, நான் சிறுபான்மை? இளையராஜா இந்து பெரும்பான்மை, அவர் பெத்த மகன் சிறுபான்மையடா. ஏண்டா லூசுக்கு பிறந்த லூசு பயல்களா, ஒரு அறிவு என்னமாடா? தாய் மாமன் சிறுபான்மை, மருமையும் பெரும்பான்மை. ஏண்டா பிச்சைக்காரர்கள் பிறந்த பிச்சைக்கார பைய மக்களோட ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு ஒன்றும் கிடையாது. இருக்கிறதா? வரி விதிக்கிற உரிமை உனக்கு இருக்கிறதா? நான் இன்னொன்று என் தம்பி சவுக்கு சங்கர் 2 பேர் தான் பேசினோம். போய் அங்கே பரமக்குடியிலிருந்து வரேன், ஒரு தம்பி வந்து அண்ணே வைகை ஆத்த காணாமனே கண்டுபிடிச்சு கொண்டே அப்படி. சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறார். என்னைக்கு பாடியிருக்காருன்னு பாரு. யாருக்காக பாடியிருக்கிறார்? நமக்காக. நீனும் நானும் யார்? யார்? நாங்கள் செத்தாலும் தோற்றாலும் செத்தாலும் வீர மறவர்கள் என்று வரலாறு பதிவு செய்யும். ஆனால் நீங்கள் வென்றாலும் இனத்தின் துரோகிகள் என்று பதிவு செய்யும் என்ற புரட்சி முழக்கத்தை இட்ட அழகுமுத்துக்கோனின் வாரிசுகள், பேரன் பேத்திகள் நீயும் நானும். நல்லா கொஞ்சிக்கணும். எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோடு வாடா, என்னோடு வா. அந்நிய ஏகாதிபத்தியத்தை அடியோடு வீழ்த்துவதற்கு அணியணியாக திரண்டு வாகின்ற அரகுயில் விடுத்து அழைத்த மாமன்னர்கள் மருதிருவர்களின் பேரனும் பேத்தியும் நாம். நல்லா கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். இங்கே வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கிற பெருமன்னன் தன் அரண்மனையை விட்டு வெளியேறிய பிறகும் கூட வெள்ளைக்காரன் இந்த கோட்டையை தொடுவதாக இருந்தால் என்னை தாண்டி தான் தொட வேண்டும் என்று அரண்மனை வாசலிலே, கோட்டை வாசலிலே 8 நாட்கள் ஒற்றை மகனாக நின்று போரிட்ட அந்த வீர பெரும்பாட்டன் சுந்தரலிங்க குடும்பனாருடைய பேரனும் பேத்திகளும் நாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதனால்தான் சிங்கத்தின் குகைக்குள்ளே சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமையை இழந்தோம். அந்த உரிமை இது. எங்கள் மண், எங்கள் உரிமை, எங்கள் உரிமை. அதிலே நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம்ங்கிறாரு. இதை அடிமை இந்தியாவிலே என் அன்பு தம்பதங்கைகளே, ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலே இதை நம் தாத்தா பாடல. அப்படின்னா வெள்ளைக்காரனை ஏத்து பாடியிருக்காருன்னு அர்த்தம். விடுதலை பெற்ற இந்த நாட்டில் தமிழ்நாட்டை ஆளுகிற போது இந்த திராவிடர்கள் ஆட்சி அமைந்த பிறகு பாடுகிறார். நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம்ங்கிறார். நறுமலர் சோலையில் நரி புகவிட மாட்டோம், நறுமலர் சோலையில் நரி புக விட மாட்டோம். வெறிகொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறார். இவங்கள ஒழிக்கணும்டாங்கிறார். வென்று வருவான் திராவிட காலை என்று பாடிய புரட்சி பாவலன் கடைசிக்கு நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறை வாங்கிட்டான். நம்பி நம்பி ஏமாந்து கடைசியா வெம்பி வெந்து செத்து போன இனத்தின் மகன் கத்தி கதறிட்டான். அவன் பேர பிள்ளைகள் நாம் இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போது எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வருகிறோம். இது நமது மண். இங்கே நம்முடைய பாட்டன் சேதுபதி வெள்ளைக்காரர்கள் நிலப்பரப்பை வென்று சிறைப்படுத்திட்டாங்க. சிறைக்குள்ள இருக்காரு, கலங்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சமரசத்துக்கு வரான் வெள்ளைக்காரன். ஒரே ஒரணா கட்டு, ஒரணா ₹1 கட்டு, ₹1. உன் ரூபாயில உன் மதிப்புல ₹1 தான் கப்பங்கட்டு, ₹1 உன்னை விடுதலை செய்யறேங்கிறான். இந்த சிறையிலேயே கிடந்து செத்தாலும் சாவனே ஒழிய
ஒரு பைசா உனக்கு கப்பங்கட்ட மாட்டண்டா என்று சொன்ன வீர முழக்கமிட்ட அவனுடைய வாரிசுகள் நாம். இந்த நிலத்தில் அவனுக்கு இருந்த ரத்தம், அவனுக்கு இருந்த திமிர், அவனுக்கு இருந்த மானம், அவனுக்கு இருந்த அந்த வீரம், அந்த ரோசத்தோடு திமிரி நிக்கணும். ஆமாடா, என் மண்ணை எவனையும் தொட விட மாட்டேங்கிற திமிரோட நிக்கணும். கடலுக்குள்ள மீன் பிடிக்க போக முடியல, எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? இந்த நாட்டின் மகனா இல்லையா? நான் செத்து விழுகும் போது ஒரு முறை கூட இந்திய மீனவன் என்று நீ செய்தி பதிவு பண்ணாத இது ஏன்? நாட்டில் ஏட்டில் பாராளுமன்றத்தில் ஒரு தடவை கூட இந்திய மீனவன் என்று என்னை பதிவு செய்யாதது ஏன்? எல்லோரும் எழுதுகிறீர்கள், எல்லோரும் பேசுகிறீர்கள், பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறீர்கள் தமிழ் மீனவன் என்று. அதேதான் நாங்களும் சொல்கிறோம், நாங்கள் தமிழர்கள், நீங்கள் இந்தியர்கள். நீதான் சொல்ற நாங்கள் தமிழர்கள். ஈழத்தில் கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம். என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, செத்து விழுந்ததிலே தேவர் 50 பேர், நாடார் 20 பேர், கோனார் 50 பேர், இஸ்லாமியர் 10 பேர், கிறிஸ்தவர் 10 பேர், இந்துல 20 பேர், செட்டியாரில் 10 பேர், முதலியாரில் 10 பேர், பிள்ளைமாரில் 10 பேர். எப்படி செய்தி அப்படி வரவே கிடையாது. ஒரு ஏடோ நாடோ பதிவு செஞ்சது கிடையாது. தமிழர்கள் செத்தார்கள். இந்திய கடலுக்குள் 850 மீனவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கான். 850 மீனவர்கள். அருமை தம்பி தங்கைகளே, ஆழ் மனதுக்குள் ஆழமாக பதிவு செய்து வைங்கள், உங்கள் இதய சுவற்றில் எழுதி வைங்கள். 850 மீனவர்கள். அத்தனை சாவுக்கும் இவர்கள் பதிவு செய்தது தமிழ் மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள், தமிழ் மீனவர்கள் தாக்கப்பட்டார்கள், சுடப்பட்டார்கள். இதிலிருந்து நீங்கள் அறிவது, நாங்கள் செத்து பிணமாக விழும்போதும் தமிழர் என்ற இனமாகத்தான் விழுந்திருக்கிறோம் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பேசிய என்னுடைய தம்பி கார்த்திக் அவர்கள் பேசினார்கள். கேரளாவில் 2 மீனவர்கள். சிங்களன் சொல்லுகிறான் தமிழன் எல்லை தாண்டி வருகிறான். கேரள மீனவன் எல்லை தாண்டி வருகிறானா இல்லையா? என் கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? வருகிறான். ஏன் அவனை சிறைபிடிப்பதில்லை? ஏன் அவனை சுடுவதில்லை? ஏன் அவன் வலையை பறிப்பதில்லை? ஏன் அவன் படகை பறிப்பதில்லை? பறிக்க முடியாது. காரணம், அவனுக்கு பெத்தவன் அப்பனாக இருக்கிறான். எனக்கு அரை நூற்றாண்டுகளாக மற்றவனே அப்பனாக இருக்கிறான். சிக்கல் இதுதான் என் உடன் பிறந்தார்களே. என் ரத்தமும் உன் ரத்தமும், என் உணர்வும் உன் உணர்வும், என் மொழியும் உன் மொழியும், உன் நிலமும் என் நிலமும் ஒன்றாக இருந்தால்தான் உன்னை அடிக்கும் போது அது எனக்கு வலிக்கும். இல்லை என்றால் உன் ரத்தத்தை, உன் காயத்தை, உன் கதறலை, உன் அழுகையை, உன் மரணத்தை நான் ரசிப்பேன், ருசிப்பேன். இதானே நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு காலமா. இந்த 2 மீனவர்களை இத்தாலிய கடற்படை எச்சரிக்கிறது. படகுகளை வரும்போது வராதீர்கள் வராதீர்கள் என்று. மீறி வரும்போது அவனுக்கு சந்தேகம் வருகிறது, இவர்கள் நம்மை தாக்க வருகிறார்களோ, தீவிரவாதிகளோ, பயங்கரவாதிகளோ என்று. படக்கென்று அந்த கடற்படை வீரர்கள் அந்த 2 மீனவர்களையும் சுட்டு விட்டார்கள். இது நடந்தது. இறந்து விடுகிறார்கள். இறந்த உடனேயே அந்த கப்பலுக்குள்ளே இருந்த வீரர்களை கேரள அரசு கைது செஞ்சிருது. உடனே கைது செய்து 2 கோடி தண்டம் விதிக்கிறது. 2 மீனவனுக்காக 2 கோடி, 2 கோடி ரூபாயை வாங்கி 2 மீனவர் குடும்பத்துக்கு 1 கோடி கொடுக்கிறது நிவாரண நிதி. இந்த நிகழ்வு பாராளுமன்றத்தில் பேசப்படுகிறது. அவர்கள் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். இத்தாலிய கடற்படை வீரர்கள் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். பிறகு இத்தாலியில் தேர்தல். இத்தாலிய அரசு இவர்கள்ட்ட வேண்டுகோள் வைக்குது, அந்த வீரர்களை அனுப்புங்கள், எங்கள் நாட்டில் தேர்தல், அவர்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று. ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இந்த வீரர்களை இந்திய அரசு அனுப்புகிறது. அப்போது மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமர். திருப்பி அவர்கள் வரவில்லை. பாராளுமன்றத்தில் இந்திய நாட்டின் பிரதமர் எச்சரிக்கிறார் இத்தாலிய அரசை, சோனியா காந்தி தேசத்தை, நீங்கள் அந்த வீரர்களை திருப்பி அனுப்பவில்லை என்றால் மிக மோசமான பின்விளைவை, எதிர்விளைவை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று. இந்த 840 மீனவன் அன்னைக்கு கணக்கில் சுட்டு வீழ்த்தப்பட்டு செத்து கிடந்தான். என் படகை பறிச்சுக்கிறான், என் வலையை அறுத்துறான். அப்போ 1 ரூபா செத்து விழுந்ததுக்கு நெத்தி பொட்டுக்கு 1 ரூபா காசு தரல. இவன்
கேட்க ஒரு நாதி கிடையாது, துப்பு கிடையாது. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம், கடலுக்குள்ள சிங்களஞ்சுட்டு செத்தா 1 ரூபா கிடையாது. ஆனாலும் மானங்கெட்டு போய், இன உணர்வு கெட்டு போய், கேவலங்கெட்டு போய், இன்னும் இந்த அயோக்கியர்களுக்கே வாக்கு செலுத்தி வாக்கரிசி வாங்கி தின்னு செத்துக்கிட்டு இருக்கிற கூட்டம் நாம் தான். இன்றைக்கு வரைக்கும் சிறைபிடிக்கிறான். என்னுடைய படகை பறித்து ஏலம் விடுகிறது இலங்கை அரசு. தன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்கிற ஒரு இராணுவத்திற்கு தரம் மேம்பாட்டு பயிற்சி, போர்க்கப்பல் பரிசு, துப்பாக்கி தோட்டாக்கள், பணம், இதையெல்லாம் கொடுக்கிற ஒரு நாடு உலக வரலாற்றில் நீங்கள் பார்த்தது உண்டா? தன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்கிற நாட்டிற்கு, இராணுவத்திற்கு தரம் மேம்பாட்டு பயிற்சி, போர்க்கப்பல் பரிசு, தன் சொந்த குடிகளின் படகை பறித்து வைத்துக் கொள்பவனுக்கு எதற்காக போர்க்கப்பல் பரிசளிக்கிறீர்கள் என்று கேட்டது ஒரே ஒரு மகன், உன் மகன் சீமான் மட்டும்தான் இந்த நாட்டில். நான் முதலமைச்சராக இருந்தா நீங்க கொடுத்துருவியா? என் வரியில, என் காசுல என்னை சுடுவதற்கு துப்பாக்கி, தோட்டா, பணம், பயிற்சி. எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேவலம் இந்த நாடு. இவன் முடிவணி விட்டான், இஸ்லாமியன் கிறிஸ்தவன் ஓட்டு தனக்கு விழாது வராது என்று இந்த RSS பிஜேபி முடிவணி விட்டார்கள். ஒன்றே ஒன்றுதான் உங்கள் அன்பு மகன் அவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கிறேன். அவர்கள் வாக்கு வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்ட நீங்கள், அவர்கள் வரியும் வேண்டாம் என்று முடிவு செய்து விடுங்கள். அவ்வளவுதான். என் வரியில என்னை அடிக்க தோட்டா, என்னை சுட துப்பாக்கி, எப்படி இருக்கு? என் வரியை வாங்கிக்கிற நீ, கொடுமை. மணிப்பூர்ல கலவரத்தை கலவரத்தை நடத்துறதே பாரதிய ஜனதா அரசு தான். மோடிக்கு, அமித்ஷாவுக்கு தெரியாம கலவரம் நடக்கல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி போறாரு, இனி இங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கும்ங்கிறாரு, இறங்கி வர்றாரு, கலவரம். அதான் சட்டத்தின் ஆட்சி. அது எதனால நடக்குதுன்னு தெரியாதா உங்களுக்கு? பாரதிய ஜனதா வாக்காளர்களுக்காக பாரதிய ஜனதாவின் வாக்காளர்கள் அல்லாதவர்கள் கொல்லப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். இதான் உண்மை. ஈழத்தில் நடந்தது. அவர்களுக்கு 4 எதிரிகள் என் உடன் பிறந்தார்களே. ஒருவர் இஸ்லாமியர், இன்னொருவர் கிறிஸ்தவர், இன்னொரு தாழ்த்தப்பட்ட மக்கள், 4வது எதிரி தமிழர்கள். இந்த தமிழர்களை சிங்களர்களை வைத்து அழித்து முடித்தாய்விட்டது. இஸ்லாமியர்களை காஷ்மீரில் இராணுவத்தை வைத்து அடித்து முடித்தாய்விட்டது. சொந்த மாநிலத்தில் கலவரம் செய்து அடித்தாய்விட்டது. இப்போது கிறிஸ்தவர்களை மணிப்பூரில் அளிக்கிறார்கள். இவர்களின் எதிரியை பட்டியலிட்டு அளிப்பார்கள். தேசத்தை துண்டாடுகிற ஒரு கொடிய ஆற்றல் RSS பிஜேபி. கவனிச்சுக்கணும். இளைய புரட்சியாளன் பகத்சிங்கிட்ட கேட்கிறார்கள், என் அன்பு தம்பிதகைகளே, RS இயக்கம் பற்றி உங்கள் கருத்து என்ன என்று. 22 வயசிலே மரண கயிற்றை முத்தமிட்டு விட்டான். ஆனால் அதற்கு முன்பு அந்த சிறுவன், அந்த இளைஞன் பதிவு செய்கிறான், எனக்கு RSS இயக்கத்தை பற்றி சொல்ல பெரிய ஒன்றும் கருத்து இல்லை, அதை பற்றி பெரிய தெரியவில்லை. ஏன்னா அப்பதான் தொடங்கியிருக்காங்க, அதை பற்றி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தோன்கிறது, எதிர்காலத்தில் இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் இறையாண்மைக்கும் எதிராக இருப்பார்கள் என்று மட்டும் எனக்கு தோணுகிறதுங்கிறான். அன்னைக்கே சொல்லிட்டு விட்டான். இப்ப காமன் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம் நீ கொண்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இதுவரைக்கும் இருக்கிற சட்ட நடைமுறை இருக்குல்ல, அதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்லு. இதனால இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, இதனால இவ்வளவு சிக்கல் இருக்குங்க. தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் வட இந்தியாவில் ஒரு பையனை நேசித்து விட்டால் நிர்வாணமாக்கி மரத்தில் தூக்குல தொங்க விட்டு அடிக்கிறதை பார்க்கிறோம். 40-50 வயது மதிக்கத்தக்க தாயை நிர்வாணப்படுத்தி வீதியிலே விரட்டி அடிக்கிறதை பார்க்கிறோம். 10 பேர் 5 பேர் சேர்ந்து வன்புணர்வு செய்து கொலை செய்யறதை பார்க்கிறோம். 8 வயது பெண்மகள் ஆசிபா என்கிற மகளை கோயிலுக்குள் வைத்து 22 பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததை பார்க்கிறோம். ஆசிபாவின் தங்கையின் அன்பு உடன் பிறந்தார்களே, எல்லா இடங்களிலும் தேடினேன், இந்த கோயிலுக்குள் மட்டும் நான் தேடவில்லை என்று. ஏனென்றால் அது இந்துக்களின் புனித இடம், அங்கு இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என்கிறேன்.
அந்த ஆசிபாவுடைய கையை உடைச்சு காலை உடைத்து போறோர் வருவையெல்லாம் வன்புணர்வு செய்ய சொல்லி கொலை செஞ்சுட்டு அவனை கைது செய்கிற போது அப்பவும் முழங்கினார்கள், என் அன்பு பெற்றோர்களே, இவர்கள் பாரத மாதாக்கு ஜே என்று. நல்ல வேளை பாரத மாதாவுக்கு ஒரு உருவம் இல்லை, இருந்திருந்தால் அவளும் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பாள் இந்த நாட்டிலே. அதனால்தான் இவர்களை சொல்லுகிறேன், இவர்கள் மானுட குலத்தின் எதிரிகள், கொடூரமானவர்கள். ஒரு பெண், ஒரு சின்ன பெண் மகள், ஒரு 16 வயசு இருக்கும், அவள் மோடிக்கு எதிரான ஒரு பதாகையை தாங்கி பிடித்து விட்டாள் மணிப்பூரில். அடித்து, அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உறக்கம் வராது, உணவு செல்லாது, அடித்து துன்புறுத்தி கடைசியாக கண்ணை கையை கட்டி பிரமுதியில் சுட்டி கொண்டு விட்டார்கள். இந்த கொடூர மனம் மிருகங்களுக்கு கூட வராது. என் உடன் பிறந்தார்களே. ஒரு புலி ஒரு குரங்கை உணவு தேவைக்காக வேட்டையாடிடுது. குரங்கை இழுத்துக்கிட்டு போகுது கொன்னுட்டு. அது கர்ப்பமாக இருந்தது அந்த குரங்குக்கு, அந்த புலிக்கு தெரியல. மரத்தில் தூக்கி கொண்டு போகும்போது அது பிரசவிச்சிருது. காணொலி இருக்கு, என் தம்பி தங்கைகள்லாம் பார்க்கலாம். அந்த குரங்கில் இருந்து, அந்த இறந்து போன குரங்கில் இருந்து குட்டி டக்குன்னு கீழே விழுந்துருது. அது உயிரோட இருக்கு. புலி அந்த குரங்கை விட்டுட்டு ஓடி வந்து குட்டியை தூக்கிட்டு போய் அந்த மரக்கிளையில் வச்சு நக்கி விடுது. அதை தன்னோடு சேர்த்து தன் குழந்தை போல வச்சு அதோட கொஞ்சம் விளையாடுது. அந்த புலிக்கு இருக்கிற உணர்வு கூட இந்த மனிதர்களுக்கு இல்லை. எவ்வளவு கொடூரமான மனம் கொண்டவன்கிறத பாருங்க. மதம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, பாகிஸ்தான்ல அந்த சோயிப் அக்தர்னு ஒரு வேகப்பந்து வீச்சாளர் இருக்கான் பாருங்க, அவனுடைய ஊர் ராவல் பிண்டின்னு ஒரு கிராமம், ஒரு ஊர். அந்த ஊர்ல முகமது தல்கா செகாவத்து 2 வயசு அவனுக்கு. அவனுக்கு பிறக்கும் வந்து கண் பார்வை இல்லை, அறுவை சிகிச்சை செய்தா பார்வை வந்துருங்கிறான். இப்ப கண் பார்வைக்காக மாற்று கண் பொருத்துவருக்கு அறுவை சிகிச்சைக்காக சென்னைக்கு வராங்க அவனுடைய பெற்றோர்கள். 4-5 மாதங்கள் தங்கி இருக்கிறார்கள். மாற்று கண் பொருத்துவதற்கு கண்ணை பதிவு செஞ்சுட்டு, அப்போது ஒரு தாய், 65 வயது மதிக்கத்தக்க தாய் கண் தானம் செய்திருக்கிறாள். அவள் பேர் சாவித்திரி. அவ இறந்து போறாங்க. அந்த அம்மா கண்களை தானம் செஞ்சுட்டு அந்த கண்களை இந்த 2 வயது சிறுவனுக்கு பொருத்தலாம் என்று மருத்துவமனை முடிவு செய்யுது. இந்த தாயின் மகள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்க அந்த தாய்கிட்ட, அந்த மகள்கிட்ட கேட்கும்போது, உங்கள் தாயின் கண்களை இந்த பையனுக்கு பொருத்தலாம் என்று இருக்குன்னு சொல்லுகிற போது பொருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். பொருத்துகிறார்கள். பொருத்தி கண் பார்வை வந்து விடுகிறது. வந்த பிறகு பார்வை தெரிந்த நிலையில், பார்வை அடைந்து விட்ட நிலையில் முகமது தல்கா செகாவத் அவன் தாய்மண் பாகிஸ்தானுக்கு செல்கிறான். அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, என் தம்பி தங்கைகளே, இதுவரை சென்னை மயிலாப்பூரிலே பகவத்கீதையை படித்துக் கொண்டிருந்த 65 வயது, குறைஞ்சது 60 வருஷங்கள் பகவத்கீதையை படித்துக் கொண்டிருந்த இந்த கண்கள் இதற்கு மேல் பாகிஸ்தானில் போய் முகமது தல்கா செகாவத்தின் கண்கள் வழியே, அவன் வழியாக குரானை படிக்கப் போகிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான். அம்மையார் இந்திரா காந்தி கொல்லப்பட்டு விடுகிறார்கள் என்று உடன் பிறந்தார்களே. பெரிய கலவரம். சீக்கிய மக்களை விரட்டி கொள்கிறார்கள். ஒரு சீக்கிய சிறுவன் ஓடி வருகிறான். அவனை சுடுவதற்கு காவல்துறை துரத்தி வருகிறது, இராணுவம் துரத்தி வருகிறது. ஓடி போய் ஒளிகிறான். அது ஒரு இஸ்லாமிய குடும்பம், ஒரு இஸ்லாமிய தாய். அவளை பார்த்து விடுகிறான். அந்த பையனை இந்த இராணுவம் கொண்டு விடும் என்று அஞ்சி அப்படியே திண்ணையிலே, அப்படியே வாசலிலே உட்கார்ந்து அந்த பையன் சீக்கிய அந்த சிறுவனுடைய தலைமுடியை அவுத்து அப்படியே பின்பக்கமாக தொங்கவிட்டு அந்த பையனின் முகத்தை தன் நெஞ்சுக்கு நேரே திருப்பி அப்படியே அவனுடைய முடியை அவுத்து விட்டு தன் மகளுக்கு பேன் பார்ப்பது போல பேன் பார்த்து கொண்டிருக்கிறாள். இராணுவம் வருகிறது. இங்கே ஒரு சீக்கிய மகன் ஓடி வந்தானே, ஒரு சிறுவன், அவன் வந்தானா என்கிற போது தெரியவில்லை, இங்கு யாரும் வரவில்லை என்று சொல்லி ஒரு இஸ்லாமிய தாய் அந்த சீக்கிய சிறுவனை காப்பாற்றியது இந்த நாட்டின் வரலாறு. மதம் கடந்து இந்த மண்ணிலே மனிதம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதம்தான் புனிதம் என்பதை தமிழ் இளம் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்களே, இது நமது மண், இது நமது மலை, இது நமது கடல், இது நமது நிலம், இது நம் காடு. இதை எவன் ஒருவனுக்கும் சொந்தம் கொண்டாட நாம் அனுமதிக்க கூடாது. கல்வி மாநிலங்களின் உரிமை, அது இந்திய ஒன்றியத்தின் கையிலே இருக்கிறது. மருத்துவ மாநில உரிமை, மின் உற்பத்தி, விநியோகம் எல்லாமே
மத்திய இந்திய ஒன்றிய அரசிடத்திலே போய் சேர்ந்து விட்டது. எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். பறிகொடுத்தவர்கள் யார்? மாநில சுயாட்சி பேசியவர்கள், மாநில தன்னுரிமை பேசியவர்கள். வெற்று கூச்சலாக்கிவிட்டு அத்தனையும் அவர்கள்ட்ட பறிகொடுத்து விட்டார்கள். ஒரு வரி உனக்கு இருக்கிறதா? வரி விதிக்கிற உரிமை உனக்கு இருக்கிறதா? இந்தியா ஒரே நாடா? உங்கள் மனச்சான்றை தொட்டு யாராவது ஒருவன் என்னிடம் வாதிட வாருங்கள். இந்தியா ஒரே நாடா? இல்லை, பல நாடுகளின் ஒன்றியம். இந்தியா, தட் இஸ் பாரத், shall be an union of states. இதான் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது, அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. இந்தியா பல நாடுகளின், அது தேசம் அல்ல, பல தேசங்களின் ஐக்கியம். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் கிங்டம், அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது ஐரோப்பிய யூனியன். அதை போல இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் பாரத். அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. இது என் நாடு. கேரளா மலையாளிகளின் தேசம், ஆந்திரா தெலுங்கர்களின் தேசம், கர்நாடகா கன்னடர்களின் தேசம், பீகார் பீகாரிகளின் தேசம், குஜராத் குஜராத்திகளின் தேசம், மகாராஷ்டிரா மராட்டியர்களின் தேசம். இந்த தேசங்களின் ஐக்கியம், ஒன்றியம் இந்தியா. இதில் இந்தியா ஒரே நாடுனா ஒரே சிவில் சட்டம் ஏற்கிறேன். கோயிலுக்குள்ள நம்ம எல்லாம் ஒன்னா போய் உட்காந்து கும்பிடலாமா? கும்பிடலாமா? நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நீனும் வாக்கு செலுத்துற, நானும் வாக்கு செலுத்துறேன். நீனும் வரி செலுத்துற, நானும் வரி செலுத்துறேன். பிறகு என்ன புடுங்கி நீ பெரும்பான்மை, நான் சிறுபான்மை? சொல்லு. உன் பாஸ்போர்ட்ல சிட்டிசன் ஆஃப் இந்தியா, என் பாஸ்போர்ட்ல சிட்டிசன் ஆஃப் இந்தியா. பிறகு என்ன நீ பெரும்பான்மை, நான் சிறுபான்மை? சொல்லு. ஒருவன் இந்து என்பதாலேயே அவன் பெரும்பான்மையாகி விடுவானா? மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. நேற்று 4 ஆண்டுகளுக்கு முன்பு என் தம்பி யுவன் சங்கர் ராஜா, நீ சொல்ற இந்து அப்ப பெரும்பான்மை, இன்னைக்கு அவன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கான், இப்ப சிறுபான்மையா? போன வாரம் பெரும்பான்மை, இந்த வாரம் சிறுபான்மையாடா? சொல்லு, சொல்லுப்பா. இளையராஜா இந்து, பெரும்பான்மை, அவர் பெத்த மகன் சிறுபான்மையாடா? ஏண்டா லூசுக்கு பிறந்த லூசு பயல்களா, ஒரு அறிவு என்னமாடா? என் ரத்த சொந்தம், என் இனிய சகோதரன் ஏஆர் ரஹ்மான் இஸ்லாத்தை ஏற்றிருக்காரு, அவர் சிறுபான்மை. அவன் சொந்த அக்கா மகன் தம்பி ஜிவி பிரகாஷ் பெரும்பான்மையாடா? தாய் மாமன் சிறுபான்மை, மருமையன் பெரும்பான்மை. ஏண்டா பிச்சைக்காரர்கள் பிறந்த பிச்சைக்கார பைய மக்களா? அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையாடா? இருக்கா இல்லையா? நாங்கள் பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் மக்களடா. என்னுடைய அண்ணன் என் முன்னத்தியர் பழனிபாபா சொல்றார், ஏய் மார்க்கம் தான் என்னிடத்தில் வந்தது, நான் இங்கு தான் இருந்தேன். ஆனா நீ என்னை சிறுபான்மைன்னு சொல்றீல, நீ அப்படி இல்லை, நீயே வந்தவன். இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். நீயே வந்தவன். உங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கணும். இந்தியா விடுதலை பெற்றது, இங்க பேசிய என் தம்பி கூட குறிப்பிட்டான், அபுபக்கர் குறிப்பிட்டான். எப்படின்னு கேளுங்க, நாடு விடுதலை அடைஞ்சிருது. அன்னைக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அதனுடைய தலைவர் லியாகத் அலி கான். அந்த லியாகத் அலி கான் என்ன சொல்றாரு, காயிதே மில்லத் சாஹிபு, நமக்கு நாடு கிடைச்சிருச்சு, வந்துருங்க எல்லாரும்னு. தாத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கென்று ஒரு தாய் நாடு இருக்கிறது இந்தியா. நல்லா கவனிச்சுக்கணும், எங்களுக்கென்று ஒரு தாய் நாடு இருக்கிறது இந்தியா. நீங்கள் போங்க, நீங்க போங்க. ஆனால் நீங்கள் இங்கு இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒன்று செய்யுங்கள். உங்கள் நாட்டில் வாழ்கிற இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று பேசியவன் எங்களுடைய தாத்தா கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள். காயிதே மில்லத் என்றால் வழிகாட்டும் ஒளி என்று பொருள், வழிகாட்டும் தலைவன் என்று பொருள். அதை நல்லா விளங்கணும். அப்போ நம்முடைய தாத்தாட்ட இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஆட்சி மொழி எது வர வேண்டும் என்ற விவாதம் வருது. அந்த விவாதத்திலே இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி எதுவோ அதுவே ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுது. அந்த கருத்து முன்வைக்கப்பட்டவுடன் நம்முடைய தாத்தா எழுந்து பேசுகிறார், இந்தியாவில் மொழிகளில் மிக தொன்மையான மொழி, பழமையான மொழிதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். அப்படி என்றால் தமிழ் மொழிதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும். ஏனால் இந்திய மொழிகளிலே
மிக தொன்மையான மொழி, பழமையான மொழி தமிழ் மொழிதான். இதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாது. அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசியவன் எங்களுடைய தாத்தா காயிதே மில்லத் அவர்கள். அப்போது நேர் அவர்கள் சாய்பு, தாத்தா அப்படிதான் கூப்பிடுறாங்க, சாய்பு நீங்க உருத கேட்பீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அவர்களுக்கு இஸ்லாமியர் என்றாலே உருது பேசுகிற மக்கள் தான் வட இந்தியர்களுக்கு. இப்ப நீங்க உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன், நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே. அதற்கு அடுத்த நொடியில் நம் தாத்தாவின் பதில், நாங்கள் எங்கள் வழி இஸ்லாம், எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி. அடுத்த வார்த்தை, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன். அந்த உணர்வு இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு என் தம்பி தங்கைகளுக்கும் இருக்கணும். தாத்தாவோட நமக்கான தலைவன் செத்து போனான். அடுத்து வந்த ஒரு புரட்சியாளன் அண்ணன் பழனி பாபா. என்னரும் மக்களே எத்தனையோ கூட்டம் பேசியிருக்கிறார் அண்ணன் பழனி பாபா. அவ்வளவும் காணொலியாக இருக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, போட்டு பாருங்கள் என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களே என்று ஒரு இடத்தில் கூட அந்த புரட்சியாளன் பதிவு செய்ததில்லை. அவன் என்னரும் தமிழ் சொந்தங்களே என்றுதான் பதிவு செய்திருக்கிறார். அதிலே ஒரு வார்த்தை, என் அன்பு சொந்தங்களே, என் அருமை மக்களே, நீங்கள் சாதி மதங்களாக நின்றீர்கள் என்றால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள், தனிமைப்படுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமைப்படுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று பதிவு செய்கிறார். இதை நன்கு கவனிச்சுக்கணும். வெறுத்து வெறுத்து எல்லாரையும் நம்பி ஏமாந்து கடைசியாக ஐயா கருணாநிதியை நம்பி அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மானமுள்ள தமிழன் எவனாவது ஒருவன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா என்று. போடுகிற உங்களுக்கு மானம் இருக்குதா இல்லையாங்கிறதை நீங்களே கேள்வி கேட்டு பார்த்து கொள்ளுங்கள். அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு எனக்கு வாக்கு தாருங்கள், அதற்கு தீர்மானம் நிறைவேற்ற எனக்கு வாக்கு தாருங்கள் என்று பேசியவர் இன்றைக்கு இருக்கிற முதல்வர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பற்றி பேசவே இல்லை. சிறை கைதிகள் 3 பேர் விடுதலைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது ஒரு நாளைக்கு நேர் நிற்கிறதுக்கு 20 லட்சம் ரூபாய் சம்பளம். அரசு தரப்பிலே முகுல் ராத்விக்னு ஒருத்தனை நிறுத்தி அவனுக்கு வந்து பாருங்க ஒரு நாளைக்கு 20 லட்சம் ரூபா. இந்த திமுக அரசு பதில் மனு தாக்கல் செய்கிறது, அவர்களை விடுதலை செய்யக்கூடாது. அவர்கள் என்ன மனநிலையில் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறைக்குள் போனார்களோ அதே மனநிலையிலே இன்றும் இருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்வது சட்டம் ஒழுங்குக்கு எதிராக வரும், நாட்டில் கலவரங்களை உருவாக்கும், அதனால் விடுதலை செய்யக்கூடாது என்று பதில் மனு தாக்கல் செய்கிறது. அதை பற்றி பேசியது 2 பேர் தான் தமிழ்நாட்டிலே. ஒன்று நான், இன்னொன்று என் தம்பி சவுக்கு சங்கர். 2 பேர் தான் பேசினோம், ஒருத்தரும் பேச கிடையாது. இப்ப பொது சிவில் சட்டத்தை பற்றி தமிழ்நாட்டின் தலைமை அமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து என்ன? திமுகவில் இருக்கிற பெரும் தலைவர்களுடைய கருத்து என்ன? இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமியினுடைய அரிய பெரிய அருமை கருத்து என்ன? ஒன்றும் கிடையாது. ஒரு பொது சட்டம் வந்தால் எல்லாம் பொதுவாக இருக்குமா? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, இந்த நாட்டில் சட்டம் எல்லோருக்கும் சமமாக இருக்கிறதா? இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு கொடுக்கலாம் என்று காலையிலே வழக்கு உச்சநீதிமன்றத்திலே, மாலையிலே தீர்ப்பு. அதிமுக கட்சி கூட்டிய பொதுக்குழு அது தீர்மானம் செல்லுமா செல்லாதா? காலையில் வழக்கு, மாலையிலே தீர்ப்பு. ஆனால் இது மக்களின் பிரச்சனைக்காக அதே நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகள் எத்தனை ஆண்டுகள் கிடப்பிலே கிடக்கிறது என்பதை என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பாருங்கள். அப்ப அரசியல் வழக்கென்றால் உடனே எடுக்கப்படுகிறது, தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ஐயா கருணாநிதி அவர்கள் இறந்து போகிறார்கள், கடற்கரையிலே புதைப்பதற்கு அனுமதி வேண்டும் என்று வழக்கு, காலையில் வழக்கு, மாலையில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது புதைக்கலாம் என்று. அப்ப உடனடியாக இந்த வழக்கை எடுத்து தீர்ப்பு வழங்குகிற பெருமக்கள், அடித்தட்டு மக்கள், அன்றாடங்காட்சிகள், உழைக்கும் மக்களின் சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கு வருகிற போது 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அந்த வழக்கை இழுத்து நிலுவையிலே போட காரணம் என்ன? எங்கே சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்கிறது? எங்கே இருக்கிறது?
அண்மையிலே ஒரு தீர்ப்பு என் உடன் பிறந்தார்களே, ஆதிபுருஷ் என்று ஒரு படம், அவர் பிரபாஸ் அவர்கள் நடிச்சது. அது ராமாயணத்தில் வருகிற ஒரு கதை, அதாவது ஒட்டி ஒரு கதை. அதில் அனுமாருக்கு வேடம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் இன்னும் பார்த்து தொலைக்கல. அதில் அவங்க சொல்கிறாங்க, படம் பார்க்க வருகிறவர்கள் ஒரே ஒரு இடத்தை மட்டும் காலி இடமாக வைங்கள், அனுமார் உட்கார்ந்து படம் பார்க்க வருவார் என்று. அதில் என்ன பாருங்க, நம்ம ஆளுங்க எவ்வளவு இறக்க உள்ளம் உள்ளவங்க, எல்லா இருக்கையும் அனுமாருக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. தேட்டர் மொத்தமும் காலியாக இருக்கு. இருந்துச்சு, அது கேட்டால் அனுமாருக்கு விட்டுட்டோம்ட்டாங்க. ஒருத்தனும் பார்க்கல. அலகாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு, இந்த படம் ராமாயணத்தை சிறுமைப்படுத்தி விட்டது என்று. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, ஆழ்ந்து கவனிங்க. அந்த மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது. நீங்கள் ராமாயணத்தில் கதையை, நீங்கள் ராமாயணத்தை அசிங்கப்படுத்தி விட்டீர்கள், கேவலப்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் பைபிள் குரானை பற்றி படம் எடுத்து பாருங்கள், அப்போது தெரியும் உங்களுக்கு நீதிபதி தீர்ப்பு. தமிழ்நாட்டில் உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே வழக்கு, இந்த மாமன்னன் படத்தை திரையிடக்கூடாது, தடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு. தணிக்கை குழு அனுமதித்து விட்டால் அதில் நீங்கள் தடை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது, அதனால் மாமன்னன் படத்திற்கு தடை விதிக்க முடியாது தீர்ப்பு. அதுவும் உயர் நீதிமன்றம், இதுவும் உயர் நீதிமன்றம். ஒரே மாதிரி தீர்ப்பு இல்லை, ஒரே மாதிரி வழக்கு, ஒரே மாதிரி தீர்ப்பு இல்லை. சட்டம் அனைவருக்கும் சமம்னா என்ன பணஞ்சட்டமா தென்னஞ்சட்டமாடா? டேய், என்ன சட்டம் அது? ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில், குஜராத் கலவரத்திற்கும் மோடி அவர்களுக்கும் அன்றைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தீர்ப்பு உள்துறை அமைச்சருக்கு தெரியாம, நாட்டில் முதலமைச்சருக்கு தெரியாம பல மாதங்கள் கலவரம், பல்லாயிரக்கணக்கான மரணங்கள். இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான தீர்ப்பை எந்த நாட்டில் எந்த நீதிமன்றம் வழங்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தியுங்கள். அப்சல் குருவுக்கு தூக்கு, அப்சல் குருவுக்கு தூக்கு. பாராளுமன்ற கட்டடத்தை இடிக்க வந்தார்கள் என்று வழக்கு, அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அந்த பாராளுமன்றத்தை இடிக்க வந்தவர்களுக்கு உதவி விட்டார் அப்சல் குரு என்றுதான் வழக்கு. இவருக்கு தூக்கு. அறிவார்ந்த தம்பி தங்கைகள் ஆழ்ந்து கவனிக்கணும். தூக்கு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் எழுதுகிறது, அப்சல் குரு நாட்டில் இருக்கிற எந்த பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகளோடும் இவருக்கு தொடர்பு இருப்பதாக எந்த முகாந்திரமும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும், தீர்ப்பு இருக்கு, படிக்கலாம். எந்த முகாந்திரமும் இல்லை. எந்த வன்முறை இயக்கங்கள், தீவிரவாத இயக்கங்கள், பயங்கரவாத இயக்கங்களோடும் தொடர்பு இருந்ததற்கான ஆதாரங்களும் இல்லை. ஆனாலும், இந்த லும்மை நல்லா கவனிக்கணும், ஆனாலும் தேசத்தின் ஒட்டுமொத்த மனசாட்சி யாராவது ஒருவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறது. எப்படி? ஒட்டுமொத்த தேசத்தின் மனசாட்சி யாராவது ஒருவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறது. அதனாலேயே அப்சல் குருவை தூக்கிலிட உத்தரவிடுகிறோம். எப்படிப்பட்ட நீதி? இந்த கேடுகட்ட நாட்டில் நீ வாழ்ந்து கொண்டு பாரத மாதாக்கு சே கேவலம், கேவலம். மோடிக்கிட்ட அவர் பிரதமர் ஆகிட்டார், நேர்காணல் காண்றாங்க. குஜராத் கலவரத்தில் மக்கள் குழந்தைகள்லாம் செத்து விழும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது என்று. வேகமாக கார் ஓட்டி போகும்போது ஒரு நாய்க்குட்டி குறுக்கே வந்து அடிபட்டு செத்து போனால் நமக்கு எப்படி ஒரு வருத்தமான மனநிலை இருக்குமோ அப்படித்தான் எனக்கு இருந்தது. அதனால் தான் சொல்கிறேன், இவர்கள் மானுட குலத்தின் எதிரி என்று. சொந்த மாநிலத்தின் சொந்த நாட்டு மக்களை முகாம்களிலே அடைத்து வைத்திருக்கிறீர்களே, அவர்கள் எப்படி? அங்கே மனித உற்பத்தி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று பதிவு செய்த பெருந்தகைத்தான் 10 ஆண்டுகளாக நீங்கள் நாட்டின் பிரதம அமைச்சராக வைத்திருக்கிறீர்கள். அடுத்தும் வாக்கு செலுத்த தயாராக இருக்கிறீர்கள். இப்போ ஏன் இந்த கூட்டத்தை இங்கே போடுறது தெரியுமில்ல? ஐயா, இந்த ராமேஸ்வரத்தில் நிற்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க, வாங்க நிப்போன்றோம். நான் என் தாய் நிலத்திலிருந்து எழுப்புகிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு தான் நகரணும். பதில் சொல்லித்தான் நகரணும். நீங்க உங்கள் மண் களவு போகப்படுகிறது, ஆத்து மண்ணல் அள்ளி கொண்டு போகப்படுகிறது. ஒருத்தன் போய் அங்கே பரமக்குடியிலேருந்து வர ஒரு தம்பி வந்து, அண்ணே வைகை ஆத்த காணாமனே கண்டுபிடிச்சு கொண்டே அப்படி என் பங்காளி வடிவேல் சொன்ன கதையாயிடுச்சு.
இங்கே கிணறு இருந்துச்சுக்கானா இங்கண்ணே கொஞ்ச நாள் கழிச்சு நீ போவ, அண்ணே இங்கே பெரிய மழை இருந்துச்சுன்னே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி காணோம்னே. இந்த நிலை வரும். மலையும் மணலும் இல்லை என்றால் உன் நிலம் பாலைவனமாகும். மனிதர்கள் மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே, எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக உன் தாய் நிலம் மாறிவிடும். அது அந்த நிலைக்கு போவதற்கு முன்பு அதை காப்பாற்றணும். நாளை 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 வர இருக்கிற தலைமுறை வாழ்வதற்கான பூமியாக உன் தாய் நிலம் இருக்கணும். அதற்கு இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த நிலத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் தன் உயிருக்கு மேலாக காதலிக்கிற ஒருவரிடத்திலே இந்த நிலத்தின் அதிகாரம் இருக்கணும். உனக்கு நீ, அவர்களுக்கு நீ ஒரு உயிர் அல்ல. உனக்கு இருப்பது உணர்வல்ல. உனக்கு வேண்டியது உரிமை அல்ல. அவர்களுக்கு வேண்டியது ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். அவர்களுக்கு வேண்டியது உன் உழைப்பை சுரண்டி வருகிற வரி, அவ்வளவுதான். வாக்கு நீ போட்டா போடு, போடலைன்னா போடு, பெட்டி இருக்கு, நானே போட்டுக்குருவேன். அதானே. ஒரு நகைச்சுவைக்காக ஒரு பெரியவர் அவர் மனைவி செத்து அவர் வர்றாரு. வந்து ஐயா, என் மனைவி ஓட்டு போயிட்டாளா ஐயா? போட்டாளா? போட்டாங்க. எங்க உங்க மனைவி? அப்படி கேட்குறாங்க பக்கத்தில். என்னையா என்ன இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் நான் வர்றதுக்கு முன்னாடி ஓட்டை போட்டு போயிடுறான். நல்லா கவனிச்சுக்கிறங்க. அவர்கிட்ட அவர் சொல்கிறாரு. அப்போ கேட்குறான் ஒருத்தன் பக்கத்தில் என்னவன், அப்படியா என்னையா அவங்க மனைவி ஓட்டு போட்டு போயிடறாங்களையா? ஆமையா. ஏன் அப்படி உங்களுக்கு வராமல் விட்டு போயிட்டா? அவள் செத்து 10 வருஷம் ஆச்சியா? அப்போ 10 வருஷமா அவங்க பேரில் இருக்க ஓட்டை யாரோ ஒருத்தன் கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கான். ஐயா நடிகர் திலகம், அவரை தெரியாதவன் இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய மனிதன், அவ்வளோ பெரிய கலைஞன். அவர் ஓட்டு போட வரும்போது ஐயா ஓட்டை யாரோ போட்டிருக்கான். பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க. வாக்ககத்தில் அதிகாரிகள் ஐயா கேட்கும்போது என் ஓட்டு ஐயா யாரோ போட்டிருக்காங்க ஐயா. இந்த நிலைமையில தான் நாடு இருக்கிறது. கல்வி ஒன்றை இருக்கா? அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம் ஒன்றை இருக்கா? குடிக்கிற நீர் உன் உரிமையா இருக்கா? ஒன்றை இருக்கா? அக்வஃபனா முதலாளி யாரு? கிண்லே முதலாளி யாரு? சொல்லு. இந்த ஆன்லைன் வர்த்தகம்னு ஒன்று வச்சிருக்கில்ல, ஆன்லைன் வர்த்தகம், எது வேணாலும் ஆர்டர் பண்ணுறீல, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு. பிரேம் வீடியோன்னு ஒன்று பார்க்குறேன், நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒன்று பார்க்குறேன். அவன்லாம் எந்த நாட்டுக்காரன்? யார் அவன்? யார் குண்டூசிலேருந்து கோணிப்பையிலேருந்து விளக்கமாரிலேருந்து வேட்டி சட்டை வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்கானே எவன்? யாரு? கண்ணுக்கு தெரியாமல் எல்லாம் களவு கொண்டு உன் காற்றை வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஊபர் ஓலாவெல்லாம் எந்த யோக்கிய பைய? அந்த முதலாளி நீ பார்த்துருக்கியா? நீ கண்ணுக்கு தெரியாமல் உழைப்பை இருந்த இடத்துல இருந்து சுரண்டி கொண்டிருக்கான். யார் அவனெல்லாம்? எல்லாம் களவு போய் கொண்டிருக்குது. நீ உனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. தண்ணீர், அதை பற்றி கவலை இல்லை. தெருவில் டாஸ்மார்க்கில் தண்ணீர் இருந்தால் போதும் உனக்கு. பாருங்க எதை ஆய்வு செய்கிறான் பாருங்க. நிலத்தடி நீர் இவ்வளவுதான் இருக்கு. இந்த நிலத்தடி நீரை தேக்கி நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கு ஆய்வு செய்தோம். மகிழ்ச்சி. தக்காளி விலை 200 ஆயிடுச்சு, வெங்காய விலை 200 ஆயிடுச்சு, தக்காளி 150 ஆயிடுச்சு. பச்சை மிளகா விலை 50 ரூபாய் ஆயிடுச்சு. இதை எப்படி இந்த விலையை கட்டுக்குள்ளே கொண்டு அத்தியாவசிய உணவு பண்டம் மக்களுக்கு கிடைக்க வைக்கணும்? அதுக்கு என்ன செய்யறது? அதை ஆய்வு செய்தா ஆய்வு. வட இந்தியாவில் ஒரு தக்காளி கடை, 2 பாடி பில்டர் செக்யூரிட்டியா நிற்கிறாங்க வாசல்ல. திருடிட்டு போயிடுவானா? நீ இராணுவத்தை நிறுத்தினால ஆச்சரியப்படுறதுக்குள்ள. என் கட்சி தம்பிகள்லாம் கல்யாணத்துக்கு போகும்போது, அண்ணே மணமக்களை வாழ்த்தி ஒரு கூட தக்காளி பரிசு கொடுத்தோம்னே வந்துட்டது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க வெள்ளை பூண்டு, வெங்காயம், அரிசி, பருப்பு, தக்காளி, கத்திரிக்காயை நீ இறக்குமதி செய்கிறாய், காரை ஏற்றுமதி செய்கிறாய். 50 லட்சம் காரை ஆண்டு ஒன்றுக்கு தமிழ்நாடு ஏற்றுமதி செய்து 1 டன் எடையுள்ள காரை தயாரிக்க 4,50,000 லிட்டர் தேவைப்படுது. வெர்ச்சுவல் வாட்டர், மறை நீர், கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் நீர். அமெரிக்கா ராக்கெட்டின் உதிரிப்பாகங்களை தயாரித்து விற்கிற அமெரிக்கா திருப்பூரில் பனியன் ஜட்டிகளை வாங்கி செல்கிறது. என் உடன் பிறந்தார்களை காரணம், ஒரு ஜட்டி தயாரிக்க 250 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் 850 லிட்டர் தண்ணீரை குடித்து பேண்டா வெளியில வருது.
அவன் இங்கிருந்து ஜீன்ஸ் பேண்ட்டை வாங்கிக்கிறான், அப்புறம் அங்கிருந்து அவன் பிராண்டை குத்தி விற்கிறான். உனக்கு என்ன தெரியுது? எதை பற்றியும் கவலை கிடையாது. திரும்பி திரும்பி சொல்கிறேன், என் மண் என் மண் என் மண்ணுன்னு. கடைசியாக என்னைய மண்ணுக்குள்ளே போடுறது தான் வேலை நடக்குது. இவங்க வரும்போது இது பெரியார் மண், இது அண்ணா மண், திரும்பி பார்த்தா லாரி லாரியாக போயிட்டு இருக்கும். அண்ணா மண் பெரியார் மண். அந்த லாரியில் பின்னாடி உதயசூரியனுங்கிற அந்த விடியாத சின்னவன் எழுதியிருக்கான். சின்னத்தில் தான் உதயசூரியன். உதயசூரியன் சின்னம் போட்டா கருணாநிதி வீட்டுக்கு விடியும், நாட்டுக்கு எந்த காலத்தையும் இருட்டு தான் இருக்கும். விடியவே விடியது, விடியவே விடியது. அன்பான மக்களே, அறிவில் சிறந்த பெருமக்களே, விடுதலை பெற்ற இந்தியாவில் 3 விழுக்காட்டு பிராமணர்கள் வாழ்வதற்கு ஆள்வதற்கு 97 விழுக்காட்டு மக்கள் உழைக்கிறோம். தமிழக நாட்டில், தமிழர் நாட்டில் கருணாநிதி குடும்பம் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் கருணாநிதி குடும்பம் அல்லாத அத்தனை பேரும் உழைக்கிறோம். இதை நன்காக கவனிச்சுக்கணும். இந்த அதிகாரம் தமிழின மக்களுக்கானதல்ல, நாட்டுக்கானதல்ல, ஒரு வீட்டுக்கானது. இதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். சும்மா பேசிக்கிட்டு பேச்சை கேட்டு போயிட்டு நல்லா தான் இந்த பயல்கள்லாம் பேசுகிறாங்க. எனக்கு சொல்லுவானே, சீமா நல்லா தான் பேசுகிறான். அதில் இன்னும் சில பேர் நம்ம ஆளுகளாடா அந்த பையன் நம்மளா என்கிட்டே கேட்பாங்க. நான் சென்னைக்கு புதுசாக போன காலத்தில் அப்படி தோல் மேலே கை போட்டு, சீமா நம்ம பக்கத்து ஆள் ஊருக்கு நீங்கண்ணா கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதிய என்ன ஆளுங்க. அப்போவே நான் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் எல்லாம் படித்து போனோம், மண்டக்கரம் முடித்தவன். என்னண்ணே இது தெரியாது, நான் சித்தாளுங்கண்ணே. வீட்டில் ஏதாவது பூச்சி வேலை இருந்தால் சொல்லுங்கண்ணே, வந்து பூச்சி கொடுத்துட்டு போகிறேண்ணே. அன்னைக்கு இன்னைக்கு சீமான்ட்ட என்ன ஆளுங்கன்னு கேளேன், ஒரே அரைஞ்சிட்டு என்ன சொல்லுவேன், நாங்கள் அடியாளுங்க, பி கேர்ஃபுல். அன்னைக்கு இந்த தெளிவு இல்லை, இந்த திமிர் இல்லை. இது புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணில், உன் தாய் நிலத்தில் ஒரு பிடி மண் அந்நியனுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது என்றுதான் நமது முன்னவர்கள் தீரன் சின்னமலையும் நமது பாட்டன் மருதிருவரும் தூக்குல தொங்கினான். மன்னர் கட்டபொம்மனும் தூக்குல தொங்கியது காரணம் அதுதான். நமது வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாரும் அழகுமுத்துக்கோனும் சுந்தரலிங்கமும் வெள்ளையத்தேவனும் பெரும்போர் செய்ததும் அதற்குத்தான். அந்த நிலத்திலே நமது பாட்டன் பண்டாரவன்னியனும் படை நடத்தி போரிட்டதும் அதற்குத்தான். அவன் பிள்ளைகள் நாம் வெள்ளைக்காரனிடம் காப்பாற்றின முன்னவர்கள் வைத்த மண்ணை இந்த கொள்ளைக்காரர்கள் அள்ளி கொண்டு போக அனுமதித்து விடக்கூடாது. அருமையுடன் பிறந்தார்களே, நீ ஒன்னும் செய்வனா, ஓட்ட போட்ட அண்ணனுக்கு பக்கத்தில் நில்லு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் பேசுவான், நீட்டை ஒழிப்பேன், அதை ஒழிப்பேன், ஒன்றும் பண்ணல. தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் நீட்டு மொத்த இடஒதுக்கீடு 100 விழுக்காடு என் மாநில பிள்ளைகளுக்கு தான் சட்டம் போட்டு விட்டா. அப்படி அண்ணனும் அதையே செய்வேன், அதே தான் செய்வேன். நான் வந்த பிறகு என் மீனவனை தொற்ற சொல்ற பாப்போம், ஜிங்கலனை தொற்ற சொல்லு பாப்போம். இதுக்கு மேல வழக்கு, நெய்தல் படை கட்டுவேன்னு இவர் என்னென்னமோ சொல்லுவார் அப்படின்னு. கேரளாவில் பினராயி விஜயன் நெய்தல் படை கட்டி நான் சொன்னது போலவே சீருடை போட்டு அவர் அந்த அணிவகுப்பு மரியாதை ஏற்று தொடங்கி விட்டார். நெய்தல் படை கட்டுவேன், அதில் மீனவனுக்கு மட்டும்தான் வாய்ப்பு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அல்ல. படகு ஓட்ட தெரியுமா, நீஞ்ச தெரியுமா, அதான் குவாலிஃபிகேஷன், அதான் தகுதி. உயரமாக இருக்கான், குள்ளமாக இருக்கான், கட்டையாக இருக்கான், குட்டையா. உனக்கு படகு ஓட்ட தெரியுமா, உனக்கு நீஞ்ச தெரியுமா, வா நெய்தல் படைக்கு வா, பயிற்சி கொடுப்போம். இந்திய நாட்டு இராணுவத்திட்டு எடுத்த பயிற்சி என்கிட்ட இருக்கு, என் தலைவன்கிட்ட நாங்கள் எடுத்த பயிற்சி எங்கிட்ட இருக்கு. புரியுதா? அதுக்கு ஆள் இருக்கு, இதுக்கு ஆள் இருக்கு. இதுக்கு நானே முன்னா நின்று படையை நடத்துவேன். நீ பெட்ரோல் கொண்டு போற, சாப்பாடு கொண்டு போற, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு வரேன், நான் கொடுக்குற அதி நவீன ஆயுதங்களை கொண்டு வரேன். நீ மீன் பிடிக்க எத்தனை பேர் போகிற? 6, 8 பேர் இனிமேல் உன் படகுல 2 பேர் என் நெய்தல் படை வீரனை ஏற்றிக்கிற. அவன் வந்தான்னா தொட்டானா தூக்குடா, தூக்குடா, இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகுடா.
பன்னாட்டு பிரச்சனையாக்கு பேச எனக்கு வரட்டும். நான் சாகும்போது நீ எங்க இருந்த? நான் கதறும் போது அழும்போது எங்க இருந்த? எனக்கு வந்தா ரத்தம், அவர்களுக்கு வந்தா தக்காளி, அவர்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? எங்க உயிர் சாக்கடையிலும் சகதியிலும் செய்யப்பட்டிருக்கு. எங்கள் எதிரிகளின் உயிர்கள் சந்தனத்தில் செய்யப்பட்டிருக்காடா. பரதேசி வா பேசுவோம், வா செட்டில் ஆயிரும். நீ விளையாட்டு சொல்ற நினைச்சிருக்க என்ன அந்த அண்ணன் சும்மா ஒரு குஷி படுத்துறதுக்கு? டேய் சத்தியமா செய்வேன், சத்தியமா செய்வேன். நீ இந்த காமெடி நினைச்சிட்டு இருக்காத ராஜா, நான் செஞ்சிருவேன். தப்பிக்க முடியாது. நீ அவனுக்கு தெரியும் உண்மையிலே ரத்த சூடு பிடிச்ச ராமநாதத்துக்கு காட்டா ஏறி உட்கார்ந்துட்டான். என்ன செய்வான்னு தெரியாது, என்ன செய்வான்னு என்ன செய்வேன்னு தெரியாது. வந்த உடனே ஜிஎஸ்டி யாரும் கட்டக்கூடாதுன்னு போடுவேன் சட்டம். ஜிஎஸ்டி கட்டிடுவாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு விவசாயம் பாதிக்கப்பட்டுருச்சு, பேரிடர் காலம் பெரும் புயலிலே எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, எங்களுக்கு ஒரு 500 கோடி நிதி ஒதுக்கவும். அந்த பரதேசி போய் அவனே பிச்சைக்காரன், அவன்கிட்ட காசை கொடுத்துட்டு நாம பிச்சை எடுக்க வேண்டியிருக்கு. இந்திய அரசுக்கென்று, இந்திய ஒன்றிய அரசுக்கென்று வருமானம் ஈட்டுவதற்கு ஒரு துறை இருக்கா? ஒரு வருமானம் இருக்கா? மாநிலங்கள் கொடுக்கிற வரி மட்டும்தான் வருவாய், வேற ஏதாவது இருக்கா? இந்தியாவின் பொருளாதாரத்தை நிறைக்கிற முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, 2வது மாநிலம் தமிழ்நாடு, 3வது மாநிலம் கர்நாடகா. இதுல நாங்க 2 பேர் இல்லைன்னா எடுக்கணும் பிச்சை. இதுல எதுக்கு பெருமை? எதுக்கு? இந்தியா அவர் நேசன் ஹே, பாரத் என்னத்தையாவது பேசிட்டு கிடப்பாங்க. ஒரு ஏளவும் கிடையாது, ஒண்ணு கிடையாது. நாட்டு மக்களின் வரியை தவிர இந்திய நாட்டின் வருவாய் பெருக்கத்திற்கு ஒன்று சொல்லு: வரி வரி வரி. கம்பிக்கு வரி, சின்னாம்புக்கு வரி, சாந்துக்கு வரி, செங்கலுக்கு வரி, வரி வரின்னு. வீடு கட்டணும்னு போனவன் வரி கட்டிட்டு சாக வேண்டியதான். வீடு ஒரு காலத்திலையும் கட்ட முடியாது. இது ஒரு நாடாது? வரி வாங்குது, பிரிட்டன் வாங்குது, 100 ரூபாயில 70 ரூபாய் எடுத்துக்குது. ஆனா 70 ரூபாய் எப்படி கொடுக்குது? உயர்ந்த கல்வி, உயர்ந்த மருத்துவம், தூய குடிநீர், தடையற்ற மின்சாரம், நடக்க பயணிக்க நல்ல பாதை, இதையெல்லாம் 70 ரூபாயில கொடுத்துருது. இதுல 5 லட்சம் சம்பளம் வாங்குறவன்ட்ட என்ன எடுக்குதோ, 50,000 சம்பளம் வாங்குறவன்ட்ட என்ன எடுக்குதோ, நீ 50,000 தான் கட்டியிருக்காயின்னு குறைய கொடுக்கறது இல்லை சலுகையை. குடிகளுக்கு எல்லாவற்றையும் சமமாக பிரித்து பகிர்ந்து கொடுப்பதற்கு பேர் தான் பொதுமை. அவள்தான் தாய். அந்த தாயின் மனநிலை, தாயின் பேரன்பு, தாயின் உளநிலைதான் அரசு. இதைத்தான் குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு என்று தமிழன் வேதம் வள்ளுவ பெருமகனார் தந்தறிய குரல் போதிக்குது. என்ன சொல்லுது? பெற்ற குழந்தைக்கு எப்போது பசிக்கும் என்று தாய் பால் ஊட்டுவாளோ, எப்போது உறக்க வரும் என்று தொட்டிலிட்டு தாளாட்டுவாளோ, அப்படி குழந்தைக்கு தேவையானதை குறிப்பறிந்து தாய் செய்வதைப் போல தன் தேசத்தின் குடிகளுக்கு தேவையானதை குறிப்பறிந்து செய்கிற மன்னனை உலகம் போற்றி தொழும் என்று தமிழனின் வேதம் போதிக்குது. இதன்படி ஆட்சி செய்கிற பிள்ளைகள் தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். நல்லா கொஞ்சிக்கணும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் தமிழ் மறை. அப்படி ஒரு ஆட்சியை கொடுக்கறதுக்கு உங்க பிள்ளைகள் போராடுறோம். இது நமது நிலம், கச்சத்தீவு எம் மண். எடுத்து கொடுத்தது யாரு? இங்க பேசி என்னுடைய தம்பி ஹுமாயூன் கூட பேசினார். என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த சொத்து. அம்மையார் இந்திரா காந்தி எடுத்து கொடுத்துட்டு, ஒரு விவாதம் இல்லை பாராளுமன்றத்தில், ஒரு கருத்து இல்லை, எடுத்து கொடுத்துட்டு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி எடுத்து பேசினா பதவியை கலைச்சி விட்டுருமோன்ட்டு வாய் மூடிட்டு கம்முன்னு இருந்துட்டார். அன்னைக்கு இந்த கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது எதிர்த்து பாராளுமன்றத்தில் முழங்கிய ஒரு பெருந்தகை நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் மட்டும்தான். அவர் அன்றைக்கு இந்த ராமநாதபுரம் மண்ணினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். இந்திரா காந்தியை பார்த்து, உங்கள் தந்தையார் இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதியை சீன பெருந்தேசத்திற்கு எடுத்து கொடுத்து ஒரு துரோகத்தை செய்ததைப் போல நீங்கள் எங்கள் கச்சத்தீவை, என் தமிழ் மக்களுக்கு சொந்தமான அந்த தீவை எடுத்து நீங்கள் சிங்களர்களுக்கு, இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்து ஒரு வரலாற்றில் பெருந்துரோகத்தை செய்து விட்டீர்கள்.
அதை நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற முகவை மண்ணில் இருந்து எடுத்து கொடுத்து விட்டீர்கள். எங்கள் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை நீங்கள் பறித்து விட்டீர்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டி பேசிய பெருமகன் நம்மளுடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள். அதை போல என் அன்பு மக்களே, இன்னைக்கு முல்லை பெரியாறு அணை இருக்கிற அந்த தேவிகுளம் பீர்மாடு தாலுகாக்களை உள்ளடக்கிய இடுக்கி மாவட்டம் கேரளாவுக்கு எடுத்து கொடுக்கப்படுகிற போது கொடுக்க கூடாது என்று எதிர்த்து முழக்கமிட்டு போராடிய ஒரே பெருமகன் நம்முடைய தாத்தா கண்ணியமிக்க காயிதே மில்லத்தவர்கள் தான். அந்த அடிப்படையில் அவர்கள் வழிவந்த பேரன் இன்று நான் என் நிலம், என் மண், என் உரிமை என்று இந்த நிலத்திலே நிற்கிறேன். நான் இந்த நாட்டின் முதலமைச்சரான பிறகு கச்சத்தீவு கொடுத்ததுதான், அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை என்று இந்திய ஒன்றிய ஆட்சியாளன் எவனும் சொல்லிவிட்டு நிம்மதியாக உறங்க முடியாது. ஒரு சட்டசபையில் ஒரு சட்டம் ஏற்றி போடுவேன், கச்சத்தீவின் வரலாற்றை படிப்பேன், இது என் நிலம் திருப்பி எடும்பேன். அது கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்ப சொல்லுவேன், கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. இப்ப பாரு, நாங்கள் அப்பவே சொன்ன ஒரு பிரிவினைவாதி, தேச துரோகி, இவனை ஓட்டு போட்டு நீங்கள் முதலமைச்சர் ஆக்கிவிட்டீர்கள். அப்படியே உட்கார்ந்துருப்பேன். இடைங்க வாடை, கச்சத்தீவு என் தாய் நிலம், அதை எடுத்து இந்தியாவோட இணைன்னு சொல்ற நான் பிரிவினைவாதி, கொடுத்ததுதான் சொல்ற நீ தேசியவாதியாடோ? டேய் டேய், கட்ட விளக்கமா இருந்து தேஞ்ச செருப்பு இன்னும் கக்கூசில் இருக்க, வாச்சு பிச்சு விடு. அயோக்கிய பயல்களா, கொடுத்த என் நிலத்தை எடுத்து சேர்றா. என் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. கச்சத்தீவு எனக்கென்று வைத்து கடல் அலை அளந்தால் தூரம் அதிகம், கச்சத்தீவை அவனுக்கென்று கொடுத்து கடல் அளந்தால் அவனுக்கு தூரம் அதிகம். கச்சத்தீவை கொடுத்துக்க எனக்கு உரிமை என்ன? வலை உலர்த்துகிற உரிமை. மீன் பிடிக்கவே முடியல, வலையை போய் எங்க உயர்த்துறது, உலர்த்துறது? அறிவு என்ன? சாபவன் தமிழன் என்றால் சகித்துக் கொள்ள முடிகிறது உங்களால். இந்த குஜராத்தில் ஒரு மீனவன் செத்தால் எல்லை ஓரங்களில் ராணுவத்தை குமிக்கிறீர்கள். எந்த நேரமும் போர் தொடுக்கப்படும் என்ற பதட்டத்தை உருவாக்குகிறீர்கள். ஆனால் 850 மீனவன் என் இன சொந்தங்கள் சாகிற போது ஒருவன் கூட அதை கண்டிக்கல, பேசல. ஒரு பொருளாதார நெருக்கடி. என் மீனவனை தொட்டு தொடர்ச்சியா நீ கொன்னால் உன்னுடைய உறவை நான் துண்டிப்பேன், உனக்கு நிதி வழங்க மாட்டேன், உனக்கு ராணுவ உதவி மற்ற எந்த தொடர்பும் இருக்காது என்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்தால் ஒரு சுண்டக்காய் நாடு இலங்கை காலில் விழும். ஆனால் நீ அவனுக்கு பயப்படுற காரணம், அவன் சீனாவின் பிடியில் இருக்கான். சீனாவின் எதிர்க்க மாட்டா. ஏன் எதிர்க்க மாட்டான்? அவன் உண்மையிலே ராணுவம் வச்சிருக்கான். நீ லடாக்ல உள்ள வந்துடுறான், பேசி தீர்த்துக்கலான்ற, பேசி தீர்த்துக்கலாங்கிற. காஷ்மீரை நீ உள்ள கொண்டு வந்துட்ட, பிரிச்சு கொண்டு வந்துட்ட, சுக்கு சுக்கா உடச்சி உள்ள எடுத்துட்டு வந்துட்ட. ஆனா பாகிஸ்தான் காஷ்மீரை எடுப்பேன், ஆக்கிரமிப்பு காஷ்மீரை எடுப்பேங்கிற. உன்கிட்ட கேட்கிற, நீ தான் பெரிய வீரனாச்சே, பெரிய கிங்காங்காச்சே. அப்படி சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குல்ல, அதையும் எடுப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்லும் பார்ப்போம். அருணாச்சல பிரதேசம் என் மாநிலம்ங்கிறான் சீனா. அந்த மாநில மக்களுக்கு பாஸ்போர்ட் விசா தேவையில்லை, எப்போ வரலாம் போலாம்ங்கிறான். நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அருணாச்சல பிரதேசத்தில் நடு மாநிலத்தில் நின்று இதுவரை ஓட்டு கட்டத்தில் ஓட்டு கேட்க போறதும் இல்லை, ஓரத்தில் நின்று. ஏன் தொலைச்சு போறான் சீனாக்காரன்? இந்த ஏப்பஸ் பாகிஸ்தானா தக்க பதிலடி கொடுப்போம், பங்களாதேஷ் தக்க பதிலடி கொடுப்போம். ஐயோ ஐயோ, எவன் ஏப்பஸ் அப்பைய வாடா மோதி பாப்போங்கிறது, என் பங்காளி வடிவேல் மாதிரி வாடா வாடா என் தெருவுக்கடா, ஏய் வாடா அப்படிங்கிறது. பெரியாள இருந்தா என் தம்பி துறைமுருகன் சொன்ன பாருங்க, தெய்வமே என்ன தெய்வமே, நம்மளுக்குள்ள என்ன தெய்வமே, எதா இருந்தா நீங்க என்ன சொல்ல கேட்கிற தெய்வமே, அதான் கால கொடுமை. பொது சிவில் சட்டம் போடுறாங்களா? எடா என் சட்டையும் உன் சட்டையுமே ஒன்றா இல்லை, என் சாப்பாடும் உன் சாப்பாடும் ஒன்றா இல்லை. என்னத்துக்கு இது? நான் தான் திரும்ப சொல்கிறேன், 6 கோடிக்கிட்டே இருக்கேன் சீக்கியம், 6 கோடிக்கிட்ட. நான் கேட்டேன் அவங்ககிட்ட, 6 கோடி சீக்கியர்கள். நம்ம மிலிட்ரிக்கு போனால் தலையை ஒட்ட வெட்டிக்கிறோம்ல, தாடி எடுத்துடணும். அதே மாதிரி சீக்கியர்கிட்ட ஒரு தடவை சொல்லு,
தலைப்பாக கலட்டு, முடிய ஒட்ட வெட்டு, தாடியை எடுன்னு அவன் ஏற்றுக்கிட்டா பொது சிவில் சட்டத்தை நான் ஏற்கிறேன். இதை தெரியுது பாரு, சொன்னா கொண்டுருவானா, கொண்டே வருவான். அதனால இந்த காமன் சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே சட்டம், இதை இந்த திராவிடர்கள் அமைதியாக ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. இவர்கள்லாம் மாநில தன்னாட்சி கேட்டவர்கள், மாநில சுயாட்சி கேட்டவர்கள். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்பதை எப்படி ஏற்றீர்கள்? இது ஒரே நாடா? ஒரே நாடா? ஒரே தேர்தல், ஒரே பாடமுறை, எப்படி இது? உன் பாடமுறையில் என் தாத்தா வஉசி இருக்க மாட்டான், வல்லபாய் பட்டேல் இருப்பான். உன் பாடமுறையில், உன் வரலாற்றில் என் பாட்டி வேலுநாச்சியார் இருக்க மாட்டார், சான்சி ராணி லக்ஷ்மிபாய் இருப்பார். அப்படித்தானே? நாங்க சுபாஷ் சந்திர போஸை படிக்கிறோம், அதே வங்கத்தில் எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவராயனை படிப்பானா? தமிழன், பேரன்புக்காரன், பெருந்தன்மை கொண்டவன். ஆனா நீங்க எல்லா பையிலும் எங்களை இழிச்சவா பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்க பேரன்பையும் பெருந்தன்மையும் நீங்கள் பைத்தியக்காரத்தனம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏமாளி கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்க. அது தப்பு. அது ஒரு காலம். இது அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்ட இனத்தின் பிள்ளைகள் நாங்கள், இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள். இனி ஆட்டம் எங்க கையில தான். 24 தேர்தலும் சரி, 26 சட்டமன்ற தேர்தலும் சரி, நாம் தமிழரின் கையில் தான். எங்கள் களம், இது எங்கள் காலம். அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என் அருமை மக்கள். நாங்கள் பிறந்த பெருமைமிக்க ராமநாதபுரம் மண்ணிலே வாழ்கிற என் உடன் பிறந்தார்கள், பேருமைமிக்க என் பெற்றோர்கள். இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணின் பிள்ளை ஒருவன் ஏறி இந்த மண்ணை ஆண்டான். உலகம் வியக்கத்தக்க ஆட்சியை இந்த மண்ணின் அறம் சார்ந்து, மரபு சார்ந்து ஆகச்சிறந்த ஆட்சியை இந்த மண்ணிலே எங்கள் பிள்ளைகள் நடத்தினார்கள், நிகழ்த்தினார்கள் என்கிற பெருமை வரலாற்று பதிவு வர வேண்டுமானால் உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெறச் செய்வதுதான். நாங்கள் செல்வந்தர்கள் அல்ல, பரம்பரையாக அரசியல் செய்து வந்தவர்களின் வாரிசு அல்ல. இந்த மண்ணில் பாராளுமன்றத்தில் ஒரு எளிய மகனையோ தான் நான் நிறுத்துவேன். ஆனால் அந்த மகளை நீங்கள் ஆதரவு கொடுத்து விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி அவளை வெற்றி பெற செய்யுங்கள். அதை விட்டால் இந்த மண்ணும் மக்களும் வாழ்வதற்கு, மீள்வதற்கு வழி இல்லை. புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை உங்கள் பிள்ளைகளின் ஆட்சி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம்